ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஐடியா பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த 4 ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்க்கு வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அனபான்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு க்ளூ இருந்தது. இது வந்து அப்படியே ஃபெவிக்விக் மாதிரி தான் இருக்கும். இதை யூஸ் பண்ணிவிட்டு நான் இந்த 4 ஸ்டிக்ஸையுமே வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு ஒட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து நார்மலான ஃபெவிகாலு, ஃபெவி பாண்டு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். க்ளூகன் யூஸ் பண்ணி கூட இதை ஒட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம 4 பீசஸ் ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். இதே மாதிரி நான் இன்னொரு பீஸ்மே உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை பெயிண்ட் பண்ணாமல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதே மாதிரி நான் 4 பீசஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து காய விடுங்க, அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நான் இதே மாதிரி 4 பீஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். A4 ஷீட் எடுக்க வேணாம், நீங்கள் நோட்லலாம் இருக்கும் இல்லையா, அந்த பேப்பர் எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த ஒயிட் கலர் பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயருக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நோட்டில் இருக்க பேப்பர் யூஸ் பண்ணும் போது அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தின்னாக இருக்கும். இப்போ நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணிவிட்டு இதை ஒட்டி எடுத்துக்கிறேன். இதே மாதிரியுமே 4 பீஸ்லேயுமே ஒட்டி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கலரில் ஸ்கெட்ச் பென் எடுத்திருக்கேன். அந்த ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச டிசைன்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். சும்மா நார்மலாக இது வந்து டெக்கரேட் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து ஏதாவது வேறு ஏதாவது பிக்சர்ஸ் வரையணும்னு நினச்சா கூட நீங்கள் வந்து அதை ட்ரா பண்ணிக்கலாம். நான் ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி கூட இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பெயிண்ட் யூஸ் பண்ணி கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரியுமே 4 பீஸ்லேயுமே நான் வந்து டிசைன்ஸ் போட்டு எடுத்துட்டேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது 4த்தையுமே வந்து நம்ம ஒரு க்யூப் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி 4 சைட்லேயும் சேர்த்து நம்ம வந்து ஒட்ட போகிறோம். அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து டேப் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த அனபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டி பார்த்தேன், அது அவ்வளோக்கு வந்து நிற்கலை ஸ்ட்ராங்காக. அதனால நான் வந்து நார்மலாக டேப்பே யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இந்த 2 பீஸையும் சேர்த்து வச்சுட்டு இதில் வந்து நான் டேப் போட்டு ஒட்டிக்க போகிறேன். கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க டேப் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரியே 4 பீஸையும் நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் க்ளூகன் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து நான் பெயிண்ட் பண்ணல, நீங்கள் வேணும்னா பெயிண்ட் பண்ணிக்கோங்க, அது இன்னுமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ 4 சைடுமே நான் இந்த மாதிரி டேப் யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேன். இன்னுமே என்ன கிராஃப்ட் வீடியோஸ் நம்ம சேனலில் போடலாம் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம இதை ஃபுல்லாகவே அசம்பிள் பண்ணியாச்சு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்கிட்ட இருந்த ஒரு குட்டி கேண்டில் லைட்டை வந்து வச்சுக்கிறேன். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இருட்டில் வைக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த கேண்டிலை விட இன்னும் கொஞ்சம் பிரைட்டான லைட் வைக்கும் போது ரொம்பவே சூப்பரான ஒரு நைட் லேம்ப் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிருக்கு. நம்ம வரைஞ்சிருக்க டிசைன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக தெரியுது. உங்களுக்கு இந்த நைட் லேம்ப் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய் பாய் வித் லாட்ஸ் ஆஃப் லவ் ஏஞ்சல்.